நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டேன். பட் ஆனால் என்னைய பற்றி நான் சொல்லவே இல்லை. என் பேர் கிஷோர். நான் வந்து மதுரையில் இருக்கேன். எங்கள் கம்பெனி பேர் ஆர்கே பிரதர்ஸ் அக்ரோ ஃபுட்ஸ் ரைஸ் மில் மதுரையில் இருக்குது. எங்கள் பிராண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கைண்ட் ரைஸ்னு ஒரு பிராண்ட். ஸோ எங்கள் கம்பெனி வந்து 30 இயர்ஸாக மதுரையில் வந்து ரைஸ் மில் வச்சுருக்கோம். நான் வந்து கைண்ட் ரைஸ்னு ஒரு புது பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, கைண்ட் ரைஸ்னு என்ன, கைண்ட் ரைஸோட பேர் என்ன, ஏன் அப்படி பேர் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மதுரை பக்கத்தில், உங்களுக்கு மதுரையில் இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கீழக்குயில்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் சமணர் மலைன்னு ஒரு மலை இருந்துச்சு. எனக்கு மலை மேலே ஏறுறது, இந்த ஹைக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மேலே ஏறினோம். மேலே போய் பார்த்தா நல்லா ஃபுல்லாக ஒரே பிளாஸ்டிக் குப்பை. எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாடா மாப்பிள அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக டிஸ்போஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ரைஸ் மில்லுக்கு வரேன். எங்கள் ரைஸ் மில்லில் நாங்கள் இங்கே ஒரு 100 பை 200 பை பிளாஸ்டிக் பேக்ஸே அனுப்பிச்சிட்ருக்கோம். எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நான் என்னென்னா, ஒரு கில்ட்டியாக நான் அங்கே எல்லாமே சொல்லிவிட்டு நான் இங்கே திருப்பி பிளாஸ்டிக் பேக்லேயே அனுப்பிச்சிட்ருக்கேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் எங்கள் கம்பெனியில் வந்து புதுசாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் கைண்ட் ரைஸ். ஸோ கைண்ட் ரைஸில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கில் தான் இருக்கும். கைண்ட் ரைஸ் வந்து காட்டன் பேக்கில் இருக்கும். அண்ட் இந்த காட்டன் பேக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து எம்எஸ் செல்லமுத்து ட்ரஸ்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கேர் ஃபேக்ட்ரின்னு ஒரு இது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் வித் மென்டல் இல்னஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்டிச்சிங், பேக்கிங் இந்த மாதிரி லைஃப் ஸ்கில் சொல்லித்தராங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்தால் இந்த பேக்ஸ் வாங்குகிறோம். ஸோ தட் வி ஆர் சப்போர்ட்டிங் பீப்புள் வித் மென்டல் இல்னஸ் சேலஞ்சஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் தெம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பண்ணுற நெல் அறுவடைக்கு ஃபேரான ப்ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அறுவடை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க உடனே வேறு யார்கிட்ட புரோக்கர்ஸ் இல்லை மிடில்மேன் யார்கிட்டயா கொடுக்குறாங்க. அவங்க இன்னொரு மிடில்மேன் கடைக்காரவங்க, நெல் கடைக்காரவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் நிறையா மிடில்மேன்ஸ் இருக்கும்போது நாங்கள் இந்த மிடில்மேன் கிட்ட வாங்கும்போது ஃபார்மருக்கு கிடைக்க வேண்டிய ஃபேரான ப்ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்தே டேரெக்டாக வாங்கலாம். ஸோ எங்களால் ஃபுல்லாக முடியலனாலும் எங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ ஸோ ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாக வாங்குகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வி ஆர் கைண்ட் டு பிளானட், கைண்ட் டு பீப்புள், கைண்ட் டு ஃபார்மர்ஸ். ஸோ வி நேம் இட் அஸ் கைண்ட் ரைஸ். இதாங்க கைண்ட் ரைஸ். ஸோ இப்படி தான் கைண்ட் ரைஸ் ஆரம்பித்தேன். நல்லா போயிட்டுருக்கு. வி ஸ்டார்டட் அரௌண்ட் ஒரு 8 months பேக். சின்னதாக ரைட் நோ நீங்கள் இந்த கைண்ட் ரைஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் ரைஸ். லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ்னால் பொதுவாகவே வந்து பாயில்டு ரைஸ், பார்பாயில்டு ரைஸை வந்து லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அவங்க என்ன இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, RNR வெரைட்டி வந்து பொதுவாக நார்மலாக இருக்க அரிசியோட அதில் வந்து லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் வி வாண்டட் டு கோ அண்ட் டூ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வி சென்ட் அவர் ரைஸ். அந்த அரிசி இதை வந்து நாங்கள் வந்து மும்பையில் இருக்க ஈக்வினாக்ஸ் லேபுக்கு அனுப்பிச்சோம். ஸோ அனுப்பிச்சு வி வாண்ட் டு டெஸ்ட் வெதர் இஸ் இட் ரியலி ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேங்க்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் வந்து எங்கள் அரிசி வந்து லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அரிசிக்குன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுக்கும் வந்து ஒரு கிளைக்கமிக் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. ஸோ 100ல் பார்த்தீங்க அப்படின்னா 55 கீழே இருக்கிறது எல்லாமே லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ்னு வைக்கிறாங்க, 55க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹை கிளைக்கமிக் இண்டெக்ஸ்னு வைக்கிறாங்க. ஸோ நம்ம அரிசி நம்ம அனுப்பிச்சது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 52.5 வந்துச்சு. ஸோ இதனால நம்ம லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் ரைஸ். ஸோ இந்த லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ்னால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரா ரைஸ், இந்த அரிசிலாம் நம்ம சாப்பிட்டோன்னே டக்குன்னு டைஜஷன் ஆயிரும், இல்லை அந்த பிரேக்கபிலிட்டி டக்குன்னு ஆகி டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ இதனால நம்ம சுகர் ஸ்பைக் ரைஸ் வந்து டக்குன்னு இருக்கும். ஸோ இந்த அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஸ்பைக் கண்டிப்பாக இருக்க போகுது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ரெகுலர் ரைஸோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதாங்க நாங்கள் இது பண்ணோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லை, நீங்கள் யாருக்கும் வாங்கணும், நான் அடுத்து இல்லை நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க, எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட், எனக்கு அரிசி இன்னும் நிறையா வேணும். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன்.
எங்கள் கடையில் வி ஆல்சோ ஹாவ் அ ரைஸ் மில் அண்ட் ரைஸ் ஷாப். எங்ககிட்ட பாஸ்மதி, சீரக சம்பா எல்லா ரைஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் அரிசி வேணும், நான் அதே மாதிரி கைன் ரைஸ்லேயும் லைக் வி வாண்ட் டு ஆட் மோர் வெரைட்டிஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவிலே வேறு ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு இட்லி அரிசி வேணும் இல்லை சாப்பாடு அரிசி வேணும், எதுனாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ, ஐ கேன் சென்ட் யூ. எங்கள் வெப்சைட் வந்து www.kindrice.co. ஸோ நீங்கள் கூகுளில் போய் கைண்ட் ரைஸ்னு அடிச்சிங்கனாலே யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். அதில் என்னோட நம்பரும் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் ரைஸ் ஐ கேன் கிவ் யூ. ஸோ தட்டா பாய், எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. யா, என்னை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யா, தேங்க்யூ பாய்.